நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள்லாம் காரணம் சிஎம் விஜய் அவர்களோட ஆட்சி கிடையவே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா பெண் ஒருவர் பேட்டி அளித்திருக்காங்க. அந்த வீடியோவை பாருங்க. தன்னோட பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ், ஒழுக்கமான ட்ரெஸ் போட்டு வளர்க்குங்க முதல்ல. அப்ப அரைக்குறையா ஆடை போடுறதுனால தானே சார் பிரச்சனை மேல பிரச்சனை வருது. பாலியல் வன்கொடுமைக்கு காரணம் பெண்கள் அணிகிற ஆடை தான் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தைலாம் என்ன அரைங்குறையமா ட்ரெஸ் போட்டுச்சு, அதனால தான் பாலியல் வன்கொடுமை நடந்துச்சா? நல்லா வாயில வரப்போகுது. பெண்களை ஒழுங்கா ஆடை அணியணும்னு சொல்றீங்களே, ஏன் ஆணை ஒழுங்கா வளர்க்கணும், தப்பா பார்க்க கூடாதுன்னு ஏன் சொல்லவே இல்லை? ஒரே நாள்ல இத்தனை பாலியல் வன்கொடுமை நடந்தா அதை ஆட்சியை தான் குறை சொல்லுவாங்க கண்டிப்பா. ஏன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதே மாதிரி கடுமையான சட்டம் கொண்டு வர மாட்டாங்க. அப்படின்றப்ப மக்கள் கேள்வி எழுப்ப தான் செய்வாங்க. இத்தனை பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, சரி சிஎம் விஜய் அவர்கள் ஏதாவது இரங்கல் தெரிவிப்பாரா, இல்லை பெற்றோரை கூப்பிட்டு பேசுவாரா அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா அவர் என்ன தெரியுமா வேலை பார்த்துருக்காப்புல? நேற்று ஒரு 3 பேர், அதாவது ஷாமு, சிம்பு, சிம்ரன், இவங்க கூட சிரிச்சுக்கிட்டே ஃபோட்டோ கொடுத்துருக்காப்புல. இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த பாலியல் வன்கொடுமைக்கான பதில முன்னாடியே ஒரு வீடியோல விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. அந்த வீடியோவை பாருங்க. பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய மக்களே, இவங்களுக்குலாம் மக்களோட பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கான நேரமே இருக்காது. ஆனா சினிமா நட்சத்திரம், சினிமா பிரபலம் கூட சேர்ந்து சிரிச்ச மேனிக்க போஸ்ட் கொடுக்க மட்டும் நல்லா தெரியும். இப்பயாவது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க மக்களே.